அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அமைந்திருப்பதால் மேலதிகாரிகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்காக பணியிட சூழல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது. சந்திரனுடைய பயிற்சியால் உங்களுக்கு தடங்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகவும், இந்த நல்ல நண்பர்கள் கூட உங்களுக்கு சில நேரங்களில் விரோதியாக மாறுவாங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலுமே மருத்துவ சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்வீங்க. உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீங்க. புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆன்லைன் சூதாட்டங்கள் கையிருப்பை காலி செய்யும். அது மட்டும் இல்லாமல் குரு 10ஆம் இடத்துல இருக்கார். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். வீட்டிலும் வெளியிலும் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அது மட்டும் இல்லாமல் துணிவுடன் இறங்கி சில நல்ல காரியங்களை நீங்கள் செய்வீங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்காரு. மன வாழ்க்கை அமையவில்லை என்று ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க ஒப்பந்தங்கள் போடும்போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது. வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் பழி சொல்லுக்கு ஆளாகுவீங்க. கேது 2ஆம் வீட்டில் இருக்கார். தக்க சமயத்தில் ஆலோசனை கூறி உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட சரிவை நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மகம், பூரம், உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் புதன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், தொழில்ஸ்தானத்தில் குரு, சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் வலம் வருவதால் இந்த காலகட்டத்தில் இழுபறியாக நின்ற காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய மனதில் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்குது. தடங்கள் நீங்கும். வழக்குகளில் இருந்து வந்த தேக நிலை மாறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்களாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனை குறையக்கூடியதாக இருக்குது. போட்டிகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பெண்களுக்கு மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் விடாமுயற்சியுடன் உங்களுடைய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு பிரச்சனை குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகலாம். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். உறவு பலுப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு கிடைக்கும். அவர்களது கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படலாம். வாய்க்கு ருசியான உணவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம். தொலைதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படலாம். சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். வீண அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். எதிரிகளுடைய பணமும் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. உடன்பிறப்புகளுடன் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கலாம்.
வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவம் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகள் தொல்லைகள் அவமானங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடியால் கடினமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். வேறு இடத்திற்கு அல்லது வேறு பணிக்கு மாற்ற முயற்சிப்பீங்க. புதிய வீடு போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு முன் அதற்குரிய மூலப்பத்திரங்கள், வில்லங்க விவகாரங்கள், பட்டா போன்ற ஆவணங்களை நீங்கள் வாங்குவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு எண்ணங்கள் மேலோங்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பணமும் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பொங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் தங்க வாய்ப்பு இருக்குது. எதிலுமே நீங்கள் திருப்தி இல்லாத ஒரு நிலை காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்குது. வீண் அலைச்சல், காரிய தடை உங்களுக்கு தாமதம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். மனக்கவலைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். எதையுமே சாதிக்கும் திறன், நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வரவு உண்டு. சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குடும்ப பொருளாதார நிலையில் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டு. சமுதாயத்தில் மதிப்பு உயரும். சுற்றுலா நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் அலுவலக பணிகள் தாங்களே களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் புதிய முதலீடுகளை செய்யலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவில், மருத்துவ பொருள் நிறுவனம், ரியல் எஸ்டேட் துறை ஆகியவை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டில் அக்கறையுடன் காட்டும் அளவுக்கு பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். வாய்ப்புண், தொண்டை வலி, உடல் அசதி போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டு தகுந்த ஓய்வு மற்றும் மருத்துவம் மூலம் குணமடையக்கூடியதாக இருக்குது. முடிந்தவரை நீங்கள் மௌனமாக இருப்பது, வாரத்தில் 2 அல்லது 3 முறை விரதம் இருப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். முக்கிய புள்ளிகளை சந்திப்பீங்க. சொல்ல நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.